ஒரு மனிதன் 12 வருஷம் ஒரு ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்தால் அவனுக்கு அந்த நாராயணா என்கின்ற மந்திரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா உடம்பில் இருக்கிற பலவிதமான அலைவரிசைகள்லாம் வந்து ஒழுங்கற்ற அலைவரிசைகள்லாம் கரெக்டாக அகப்படும். நீங்கள் மற்ற ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஏகாதேசியில் விரதம் வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் இந்த வைகுண்ட ஏகாதேசனிக்கு அந்த விரதம் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். விஷ்ணுவின் கடாட்சம் இருந்தால் மகாலட்சுமி கடாட்சம் இயல்பாக வந்துவிடும். அன்பும் அருளும் எங்கும் தழைக்க, அறிவும் மனமும் இணைந்து சிறக்க, அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே. அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கூரை ஏறி கோடி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போவானாம். இந்த பழமொழி எல்லாரும் கேட்டிருப்பீங்க. வருகின்ற 9ஆம் தேதி அன்று இந்த வைகுண்டம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு வருகின்ற நாள் வைகுண்ட ஏகாதேசி. வைகுண்ட ஏகாதேசி என்று சொன்னால் அது வானம் ஏறித்தான் போக வேண்டுமா? அப்பொழுது வைகுண்டம் வானத்திலே இருக்கிறதா? பெரும்பாலான மக்களுக்கு வைகுண்ட ஏகாதேசியினுடைய அந்த உண்மையான தத்துவம் என்ன என்று தெரியாது. இந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டு நாம் அந்த வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டித்தால் நமக்கு விரதமானது முழுமையான ஒரு பலனை தரும். பொதுவாக வைகுண்ட ஏகாதேசி என்று பரமபத வாசல் என்ற சொர்க்க வாசல் திறப்பாங்க. அந்த சொர்க்க வாசல் திறக்கிற அன்னைக்கு எல்லோரும் இரவு கண்விழித்து விரதம் இருந்து அந்த சொர்க்க வாசலை கடப்பார்கள். அப்படி கடந்தால் சொர்க்கத்துக்கு போவதாக ஒரு ஐதீகம். இது ஒரு சம்பிரதாயமாக பல வருடங்களாக செய்து கொண்டு வடக்கு வாசலை திறக்கிறார்கள். அன்றைக்கி பார்த்தோம்னா நார்த் சைடு இருக்கிற வாசலை நம்ம திறந்து பரமபதம் அடைந்து சொர்க்கத்துக்கு போவதாக சொல்லுகிறோம். நம்முடைய உடம்பில் கண் இருக்கின்ற பகுதி, இந்த பகுதியை கிழக்கு என்று வைத்துக்கொள்வோம். இதற்கு பின்னாலே மேற்கு, கீழ்பாகம் தெற்கு, மேல்பாகம் வடக்கு. அப்போது என்ன நடக்குது என்று சொன்னால், விரதம் இருக்கின்ற அன்று வைகுண்ட ஏகாதேசி என்று விரதம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்ம சக்தியானது நம்முடைய சகசிரார சக்கரத்தை நோக்கி நகர்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை அந்த நாள் பெற்று தருகிறது. குறிப்பாக ஏன் ஏகாதேசிக்கு ஒரு விரதம் சொல்லியிருக்காங்க? மற்ற நாட்களுக்கு அந்த ஒரு சிறப்பு இருக்கா அப்படின்னா, மற்ற நாட்களில் இருக்கிற விரதங்கள் ஒவ்வொரு மாதிரியான பலன் கொடுத்தா, இந்த ஏகாதேசி விரதம் வந்து நம்முடைய ஆத்ம விடுதலைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோட்சம் பெறுவதற்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விரதம் எது சொன்னால் ஏகாதேசி. ஒரு மனிதன் 12 வருஷம் ஒரு ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்தால் அவனுக்கு வந்து மோட்சம் நிச்சயம். அவன் எந்த இது செய்தாலும் செய்யாட்டியும் அந்த விரதம் மட்டும் சரியாக கடைபிடிச்சோம் என்றால் அந்த மோட்சம் என்பது நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கும். சரி, இந்த விரதத்தை வந்து எப்படியெல்லாம் அதை அனுஷ்டிக்கிறாங்க? அன்றைக்கு பொதுவாக உபவாசம் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, கண்முழிச்சு இருக்கிறது, இது கூடவே நாம் ஏற்கனவே சொன்ன அந்த விரத முறைகள், அந்த விரத முறைகளையும் அந்த ஆத்ம சுத்தி, உடல் சுத்தி, மனசுத்தி, இது மூன்றும் செய்து கொண்டு இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி ஒரு விரதம் இருந்து அதனுடைய முக்கிய பலாபலன் என்னவென்று சொன்னால், காலையில் அந்த விரதத்தை முடிக்கும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப காமனான ஒரு உணவு எடுத்துப்பாங்க. அப்படி அந்த உணவு எடுக்காமல் நெல்லிக்காய், இஞ்சி இந்த இரண்டையும் சமமாக எடுத்து அதை அரைச்சி துவையலாக்கி அதை வந்து 8 பிடி அன்னம், அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. காலையில் அந்த விரதம் முடிக்கும்போது, முக்கியமாக அந்த விரதத்தினுடைய பலாபலன் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா, காலையில் வந்து அந்த விரதத்தை முடிக்கும்போது 8 பிடி அன்னம் எடுத்து இந்த இஞ்சி, நெல்லிக்காய், வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு உப்பு போட்டு இதை அரைச்சி இதை வந்து நீங்கள் வந்து சாப்பிடும் பொழுது இந்த விரதத்தினுடைய முழு பலன் கிடைக்குது. இதில் குறிப்பாக இந்த பெருமாளுக்கு அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் என்ன? மறுபடியும் நம்ம வந்து இந்த மூளையினுடைய செயல்பாட்டை நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய குண்டலினி சக்தியானது விரதம் இருக்கிற நாளில், குறிப்பாக இந்த ஏகாதசி நாளில் சூரியன் வந்து தனுசு ராசியில் அமர்ந்திருக்க, சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு 5வது ராசியில் இல்லது 6வது ராசியில் வந்து வருவார். அப்படி வரும்போது நம்முடைய மனதுக்கும் அறிவுக்குமான ஒரு தொடர்பு, அல்லது இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்குமான ஒரு தொடர்பு ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த்னு சொல்கிறோமே, அந்த வேவ் லென்த்தில் நிற்கும். அப்போ அந்த சமயத்தில் நாம் வந்து உணவு வந்து சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்கிறது இந்த உடம்பில் பல வகையான ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய சக்கராக்கள்லாம், நம்ம உடம்புல 6 விதமான சக்கரம் இருக்கிறது. இந்த 6 விதமான சக்கரங்களை தூய்மைப்படுத்துவதற்கு மிக சிறப்பான ஒரு விரதம் எதுவென்றால் ஏகாதசி விரதம். ஏன்னு சொன்னால், இந்த குண்டலினி சக்தி மெல்ல மெல்ல எழுந்து இந்த சகசிராரத்தை அடைந்து நமக்கு அந்த இறை பேரொழியோடு நம்ம வந்து மிங்கிளாகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் நமக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதியை சொல்கிறோம். அது இந்த ஏகாதசி என்று நடக்குது. அப்போ
பெருமாளுக்கு இது செய்ய வேண்டிய அவசியம். பொதுவாகவே விஷ்ணு பகவானை வந்து மாயா சம்பந்தம் உடையவர்னு சொல்லுவோம். மாயா சம்பந்தம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அபிலாஷைகளுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற இகலோக வாழ்க்கையை நம்ம வந்து கன்சியூம் பண்ணி அதிலிருந்து நாம் ஒரு பெனிஃபிட் அடைகிறோம், அதிலிருந்து சந்தோஷம் அடைகிறோம் என்று சொன்னால் அதெல்லாம் வந்து அந்த விஷ்ணு பகவானைத்தான் சாரும். விஷ்ணுவின் கடாட்சம் இருந்தால் மகாலட்சுமி கடாட்சம் இயல்பாக வந்துவிடும். ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம இந்த ஈகலோக வாழ்க்கையில் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் நம்ம வந்து வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து நம்ம வந்து இந்த ஞானத்தை அடைவதற்குண்டான வாய்ப்பெல்லாம் இந்த விரத முறைகள் நமக்கு தருகிறது. ஆக விஷ்ணு என்கின்ற மனமானது பேரறிவு என்று சொல்லக்கூடிய அந்த இறையோடு கலக்குகின்ற ஒரு விஷயந்தான் மோட்சம். மீண்டும் பிறவி இல்லாமல் ஒரு நிலை வருவதற்காக அந்த நாளிலே பரமபத விளையாட்டெலாம் விளையாடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அது ஏணி இருக்கும், பாம்பு இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்மளுடைய ஆசை, மனசில் இருக்கிற ஆசைகளெல்லாம் ஒரு உருவமாக வடிப்படுத்தி அதில் இந்த பரமபத விளையாட்டை வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் விளையாடும்போது அது பாம்பு கடிக்க கீழே வரும், மேலே போய் இப்படியே நம்ம போராட்டம் வாழ்க்கையில் பிறந்து நம்ம அடைகின்ற போராட்டமெல்லாம் வந்து கடைசியாக அந்த இறைவனை அடைவதாக அந்த ஒவ்வொரு தத்துவமாக அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நாம் வந்து பல ஜென்மங்களாக பிறவி எடுத்து நம்ம இறைவனை அடைவதற்காக முயற்சி செய்தோம் என்றால் ஒரு ஜென்மத்தில் நமக்கு வந்து இறைவனுடைய அந்த பதம் கிடைத்துவிடும். அதான் பரமபதம். அப்படி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு நமக்கு வெறும் பக்தியில் மட்டும் அமையறதில்லை. அந்த பக்திங்கிறது நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமானது தத்துவத்தை உணர்ந்து பக்தி செலுத்துதல். இன்றைக்கு வழக்கம் எப்படி ஆயிடுச்சு, பெரும்பாலான கோயிலில் ஒரு வடக்கு பக்கம் வாசலை மூடி வச்ச வாசலை மறுபடியும் திறக்கிறார்கள், நிறைய கும்பல் சேர்றோம், அங்கே போய் நிறைய அவஸ்தைகளும் படுகளெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் வந்து நம்ம அந்த இறைவனை முழுமையாக நினைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம மனசில் வந்து அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனை வராது. ஒரு சம்பிரதாயமாக செய்துவிட்டு நம்ம வரலாமே தவிர உண்மையாகவே அந்த விரதத்தினுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வந்து மெனக்கடணும். அப்போது உணவு ரீதியாக விரதத்தை சரியாக கடைபிடித்துட்டு நீங்கள் கோவிலுக்கு போங்க. முடிந்தால் அந்த பரமவாசல் கடக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கும்பலில் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய உள்மனதை திரும்பி பார்க்க வேண்டும். உங்கள் ஆழ் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வரதுக்குண்டான வழிகள்லாம் நீங்கள் செய்யலாம். ஜஸ்ட் சும்மா உட்காந்துருங்க. இல்லை உங்களுக்கு வந்து நாராயணாங்க மந்திரத்தை சொல்ல விருப்பம் இருந்தால் நாராயண அது சொல்லுங்கள். ரொம்ப அந்த மந்திரம் சொல்லும்பொழுது நமக்கு வந்து நிறைய உணர்வுகள் மாறும். அந்த நாராயணா என்கின்ற மந்திரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா உடம்பில் இருக்கிற பலவிதமான அலைவரிசைகள்லாம் வந்து ஒழுங்கற்ற அலைவரிசைகள்லாம் கரெக்டாக அகப்படும். அது ஒரு டியூன் பண்ணி நம்மளுடைய சக்கரங்களை நல்லா க்ளீன் பண்ணிவிடும். இந்த சக்கரங்கள் இருக்கிற அடைப்புன்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்ன அடைப்பு என்னன்னா நம்மகிட்ட இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வந்து சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ண முடியாமல் ஒரு பிளாக்கேஜ் கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுங்கிற ஒரு நாள் தான் அந்த ஒரு விரதத்தின் நாள். ஆகையினால் அந்த நாளில் உணவில் சும்மா கரெக்டான ஒரு விஷயங்களை மெயின்டைன் பண்ணுங்கள். மனசுத்தி, உடல் சுத்தி, ஆத்ம சுத்திக்கெல்லாம் அந்த வேலைகள்லாம் செய்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமாக இந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா இந்த விரதம் உங்களுக்கு ரொம்ப முழுமையான ஒரு பலன் தரும். ஆகையினால் மனம் என்கின்ற மாயா சம்பந்தமுடைய விஷ்ணு பெருமான் நம்முடைய பேரறிவாகிய இறைநிலையோடு கலக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி. ஸோ அந்த வைகுண்ட ஏகாதேசி நமக்கு முழுமையான பலன் தரணும்னா முக்கியமான ஒரு விஷயம், காலையில் அந்த விரதத்தை முடிக்கும் பொழுது நெல்லிக்காய், இஞ்சி நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இந்த இரண்டையும் நீங்கள் வந்து கரெக்டான அளவில் எடுத்து அதை ஒரு சட்னி மாதிரி அரைச்சி உங்களுடைய ரெகுலர் சாப்பாட்டில் ஒரு 8 பிடி எண்ணெய் முடிஞ்சால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அதை வந்து சாப்பிட்டுட்டு அன்றைக்கு மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் ஏதோ புளிப்பு காரங்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த விரதத்தினுடைய முறை. இந்த மாதிரி விரதம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இதை நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்கள் அல்லது இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஸோ இது 10 பேருக்கு நீங்கள் சொல்லும் பொழுது இந்த விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த விரதம் அவ்வளோ முக்கியமான ஒரு விரதம். நீங்கள் ஒவ்வொரு ஏகாதசியிலும் இந்த விரதம் இருக்கலாம். ஆனால் குறிப்பாக நம்ம இந்த மார்கழி மாதம் இருக்கிற ஏகாதசியில் அந்த விரதம் இருந்தோம்னா நீங்கள் மற்ற ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஏகாதசியில் விரதம் வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் இந்த வைகுண்ட ஏகாதசினிக்கு அந்த விரதம் இருக்கும்போது நமக்கு கிடைச்சிடும். ஆகையினாலே இறைவன் அருளை பெறுவதற்கு ஒரு இனிமையான விரதம், இறைவனுடைய நிலையை அடைவதற்கு ஒரு இனிமையான விரதம் இந்த வைகுண்ட ஏகாதசி. அனைத்து மக்களும் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளை பேரருளாக மாற்றி பெறுவதற்கு இந்த விரதத்தை கடைபிடித்தால் நிச்சயம் உங்களுக்கு இந்த மோட்சம் கிட்டும். மீண்டும் நாம் அடுத்த பதிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.